இங்க ஒரு துறவி எதையோ திருடிட்டு ஊர் சந்தையில ஒளிஞ்சிருக்காரு. அவரை பிடிக்க அரண்மனை காவல்கள் சந்தை முழுக்க தேடிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம படத்தோட ஹீரோ ஜாக் அவரோட குதிரையை விற்க சந்தைக்கு வராரு. நம்ம ஜாக் கிட்ட அந்த துறவி, உன் குதிரையை நான் வாங்கிக்கிறேன், ஆனா பணம் அப்புறமா தர, இப்போதைக்கு என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு ஜாக் ஒத்துக்கல. உடனே அந்த துறவி தான் கிட்ட இருந்த சுருக்கு பையில இருந்து அவரை கொட்டை மாதிரி இருக்க சில விதைகளை ஜாக் கிட்ட கொடுத்து, இது ரொம்ப விலை மதிப்பானது, இதை நான் சொல்றவங்க கிட்ட கொண்டு போய் நீ சேர்த்தா உனக்கு நிறைய பணம் கிடைக்கும்னு சொல்றாரு. ஜாக்கோ அதை நம்பி வாங்கிட்டு வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போனதும் ஜாக்கோட தாத்தா ஒரு விலை மதிப்புள்ள குதிரையை கொடுத்துட்டு இந்த இத்து போன கொட்டையை வாங்கிட்டு வந்து ஜாக்க கோவமா திட்டுறாரு. திட்டது மட்டும் இல்லாம அந்த விதைகளையும் தூக்கி எறிகிறாரு. அப்படி தூக்கி போட்ட சுருக்கு பையில இருந்து ஒரு விதை மட்டும் வெளியே வந்து ஜாக்கோட வீட்டுக்கு அடியில போய் விழுந்துருது. அடுத்த சீன்ல அந்த நாட்டோட அரசருக்கும் அவரோட மகள் இளவரசி இசபெல்லாவுக்கும் சின்ன சண்டை ஏற்படுது. இதனால அன்னைக்கு நைட்டே இளவரசி இசபெல்லா அரண்மனை விட்டு தப்பிச்சு போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது வழியில சம மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. அதனால பக்கத்துல இருக்க ஜாக் வீட்டுக்கு அடைக்கலம் தேடி போறாங்க. ஜாக்கும் இளவரசி இசபெல்லாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்திட்டு நல்லா பேசிட்டு இருக்காங்க. அதிக மழையினால வீட்டுக்கு அடியில இருக்க மந்திரவேதம் மேல மழை தண்ணி பட்டு வீட்டே பொழுதுட்டு ஒரு மிகப்பெரிய மரம் ஒன்று வளருது. இளவரசி இசபெல்லாவோட கால அந்த மரத்திலேயே சிக்கி அவங்க வானத்துல இருக்க அரக்க உலகத்துக்கு போய் அங்க இருக்க அரக்கர்கள் கிட்ட மாட்டிக்கிறாங்க.